உடன்பாடுன்றாங்க. அந்த உடன்பாடுக்கான வழிகள் இருக்கா? இல்லை, இந்த உடன்பாடுன்னா என்ன உடன்பாடு? அதாவது செட்டில்மெண்ட் அடிப்படையில் இதை 2 பேரும் தீர்த்துக்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் கோட் பண்ணுறாங்க. அதை என்ன செட்டில்மெண்ட் வாய்ப்பு இருக்கான? அதுக்கு வாய்ப்பு இல்லை, அது தேவையும் இல்லை. ஆனால் இது எப்படி தெரியுமா, விஜயலட்சுமி என்ன இழப்பீடு தொகை கேட்குறாங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஆகணும். நீங்கள் அப்படி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, விஜயலட்சுமி எனக்கு இதில் வந்து இஷ்டம் இல்லை அப்படின்ட்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு 2 மாதம் கழிச்சு வழக்கு போகும், திருப்பி எடுப்பாங்க. என்னாச்சு, இழப்பீடு கொடுத்துட்டீங்களா அப்படிம்பாங்க. ஸோ விஜயலட்சுமி இருக்கிற வக்கீல் இல்லைங்க, அவங்க ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க, எனக்கு உடன்பாடு இல்லைங்க அப்படின்ட்டாங்கன்னா விசாரியுங்கள், எந்த விசாரணை நீதிமன்றம் இதை விசாரிக்கட்டும்ட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ இன்றைக்கி கேஸ் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்க, கேஸ் எடுத்தோடனே ஏன் இது விசாரணை நீதிமன்றமே விசாரிக்கட்டுமே அப்படின்னு ஆரம்பித்தாங்க. இல்லை இல்லை, நாங்கள் சமாதானம் பேசிக்கிட்டு இருக்கோம்னு அவர் சொல்லிட்டார். அப்போ இழப்பீடு தொகையை கொடுங்க, ஸ்டே 2 மாதம் டைம் ஸ்டே. இதுதான் இன்னைக்கு வழக்கு நடந்ததில். இதில் 2 எதிரானது விசாரணை நீதிமன்றத்துக்கு போங்கன்னு முதல்ல அவங்க சொன்னது, அப்போ அவங்க மனநிலையை காட்டுது. விசாரணை நீதிமன்றம் போங்கன்னு சொல்லிடுவாங்கங்கிறது காட்டுது. 2வது இழப்பீடு தொகை, அது எவ்வளவு, விஜயலட்சுமிக்கு அதில் திருப்தி இருக்கா? திருப்தி இல்லைன்னா அந்த ஆர்டரும் உச்சநீதிமன்றம் பிறப்பிக்க போகும் ஆர்டரும் சீமானுக்கு எதிராக